செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் மீது பக்கவாட்டில் வந்த கனரக வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த டிடிகே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாபன், வயது 80. இவர் மின்சாரத்துறையில் ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்போது அவர் தாம்பரத்திலிருந்து, அதாவது அவர் வீட்டிலிருந்து தாம்பரம் முடிச்சூர் சாலையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு மளிகை பொருள் வாங்குவதற்காக அவரது இருசக்கர வாகன அந்த டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது முடிச்சூர் சாலை பழைய பெருமக்கள் அருகே சென்று கொண்டிருந்த போது அவர் பக்கவாட்டில் வந்த ஒரு கனரக வாகனம் அவர் மீது உரசிய வேகத்திலே அந்த முதியவர், அதாவது அந்த பத்மநாபன், அந்த லாரியின் டயரில் சிக்க அங்கேயே அவர் மேல் உடலின் மீது அந்த லாரியின் டயர் ஏறியதால் அவர் அங்கேயே உடல் நசுங்கி பலியாகினார். இந்த சம்பவத்தை பார்த்த அக்கப்பக்கத்தில் உடனே அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை மருத்துவர் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாகவும் தற்போது தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிச்சூர் சாலையில் ஏற்கனவே ஏஜிபி என்ற அந்த வீட்டிற்கு தேவையான எரிவாயு மின்சார புதைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை வேலை முடிந்ததில் முறையாக மூடாமல் கான்கிரீட் அமைக்காமல் பள்ளமாக விட்டுதான் இந்த விபத்து தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு பொத்தேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் நேரடியாக பார்வையிட்டு விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது முதியோர் ஒருவர் கனரக வாகனத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவ சிசிடிவி காட்சியை தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.